வணக்கம் சார். வெல்கம் மிஸ்டர் தென்னவன். 5 சட்டங்களையும் நீங்க நிறைவேற்றிங்கிற நம்பிக்கையில தான் நான் மக்கள்கிட்ட சொன்னேன். ஆனா நீங்களும் ஒரு அரசியல்வாதியா நடந்துகிட்டீங்களே. பதவி ஏத்துக்கும் போதும் சாதிக்கணுங்கிற வெறி எனக்கு இருந்தது. அந்த எண்ணமே நம்ம பதவிக்கு ஆபத்தா வரும்போதும் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அப்படி ஒரு பதவியில இருக்கிறதுனால என்ன சார் பிரயோஜனம்? நம்மளால நம்ம பதவிக்கு பெருமை சேர்க்க முடியலனா அதை தூக்கி வீசி எறிய வேண்டியதானே. ஒரு போர் வீரன் கத்தி மட்டும் எடுத்துட்டு போறதில்லை, கவசத்தையும் போட்டுட்டு தான் போவான். கத்தி எதிரியை அழிக்கிறதுக்கு, கவசம் எதிர்கிட்ட இருந்து அவனை காப்பாத்துக்கிறதுக்கு. நீங்க சொன்ன 5 சட்டமும் கத்தி மாதிரி, உங்களோட பதவி கவசம் மாதிரி. உங்களுக்கு தெரியாத விஷயத்தையா நான் சொல்லிட்டு போறேன். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுங்க, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். தமிழ்நாட்டில் விரைவில் தேர்தல். திரு தென்னவன் அறிவிப்பு. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க சொன்ன அந்த 5 சட்டமும் நடைமுறைக்கு வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் சார். ஆனா பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய் அதை தடுத்தாங்களே. என்னதான் இருந்தாலும் அரசியல்வாதிக பவருக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒரு சைபர் சார். சைபர்னு சொல்லாதீங்க, சக்கரம்னு சொல்லுங்க. அதிகாரிங்கிற சக்கரம் இல்லாம அரசு தேர் ஓடாது. இந்த ஆட்சியில தான் அதிகாரிகளுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சே சார். முதல்ல நீங்க உங்க மேல மரியாதை வச்சிருக்கீங்களா? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க பாப்போம். தலையாட்டி பொம்மை மாதிரி அரசியல்வாதிங்க நீட்டுற விரலுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தா எப்படி மரியாதை கிடைக்கும்? முதல்ல நம்ம மேல நமக்கு மரியாதை வரணும். அப்பதான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. இப்பெல்லாம் தேர்தல்னாலே தில்லு முள்ளுதாங்கிற அளவுக்கு ஜனநாயகம் குட்டிச்சுவராய் நிக்குது. இனிமே நடக்க போற எல்லா தேர்தலுமே நியாயமாவும் நேர்மையாவும் நடக்கணும். அதுக்காகத்தான் உங்களை எல்லாம் நான் இங்க கூப்பிட்டிருக்கேன். இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வழக்கமா நடக்கிற ஃபார்மாலிட்டி கூட்டம்னு எடுத்துக்கிறாதீங்க. நாம என்னதான் மீட்டிங் போட்டு பேசினாலும் அவங்க பண்ற அராஜகத்தை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது சார். முடியாதுங்கிற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது. அதை இன்னொரு தடவை ஏன் முன்னாடி சொல்லாதீங்க. அராஜகம் பண்றவங்களை முட்டிக்கு முட்டிக்கு தட்டுறதுக்காகத்தான் உங்க கையில லத்திய கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க அப்பாவி பொதுமக்கள் அடிக்கிறதுக்கும் ஆளுங்கட்சியா வர்றவங்க சொல்றவங்க அடிக்கிறதுக்கு தான் அதை நீங்க பயன்படுத்துறீங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு, போட்டிருக்கிற துணிமணி, இருக்கிற வீடு, போய் வர கார், இதெல்லாம் அப்பாவி ஜனங்க கொடுக்கிற காசுல தான். அதை நீங்க மறந்துடாதீங்க. ஜனங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு அவங்க உங்களை நம்புறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு சலாம் போட்டு உங்க முதுகு நீங்களே வளைச்சுக்கிறீங்க. அதுக்கு காரணம் இருக்கிற வரைக்கும் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதால. இப்படி அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய நீங்களே அதுக்கு துணை போனீங்கன்னா ஜனங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? நாடு எப்படி உருப்பிடும்? தயவு செஞ்சு எலெக்ஷன் கமிஷன் சொல்ற விதிகளை இந்த எலெக்ஷன்ல இருந்தாவது ஸ்ட்ரிக்டா கடைபிடிங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறான்னு தெரிஞ்சா ஸ்பாட்லயே பிடிங்க. வரம்புக்கு மேல செலவு பண்ணா உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. கட்சிக்காரங்க நடத்துற ஒவ்வொரு மீட்டிங்கும் வீடியோல பதிவு பண்ணி எனக்கு அனுப்பி வைங்க. இப்படி உங்களோட டியூட்டியை ஒழுங்கா செஞ்சாலே ஜனங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையும், போலித்தனமான அரசியல்வாதிகளுக்கு பயமும் வந்துடும். சார், நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. எந்த சட்டத்தாலும் கள்ள ஓட்டு போடுற கும்பலை தடுக்கவே முடியாது சார். தடுத்தா அருவா கத்தியோட வந்து வெட்டுறானுங்க சார். கள்ள ஓட்டு போடுறவங்க ஸ்பாட்லயே வெட்டு. அயோக்கிய வெட்டுற கத்தி 6 இன்ச்சு பாஞ்சா நேர்மையான வெட்டுற கத்தி 12 இன்ச்சு பாயும். ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஆபீசர் மாதிரி தன்னோட கடமையை செஞ்சா, ஒவ்வொரு ஆபீசரும் அரசியல்வாதி மாதிரி தன்னோட சேவையை செஞ்சா போதும், நம்ம நாடு முன்னேறிடும். நடக்கணும்னு முடிவெடுத்த பிறகு பாதை இல்லையேன்னு யோசிக்க கூடாது. நடந்தா பாதை தானா உருவாகும். எனக்காக நீங்க கை தட்டுறதை விட உங்க கடமையை நீங்க ஒழுங்கா செஞ்சா அதுவே போதும். நீங்க என்ன செய்யணுங்கிற டீடைல்ஸ் உங்க முன்னாடி இருக்கிற ஃபைல்ல இருக்கு. நீங்க கிளம்பலாம். என்னையா இந்த நேரத்துல வந்தா அவர் இருப்பாருன்னு நான் சொன்னதா நீங்க அவர்கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. அப்புறம் என் நேர்மையை சந்தேகப்படுவாரு. நான் உள்ளார போறேன். என்ன சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? ஒண்ணுமில்ல, நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். அதுவும் 2 தொகுதியில. நீங்க நம்ம நண்பராச்சே, அதுதான் சொல்லிட்டு போறான்னு வந்தேன்.
என்னடா இது நாம போட்ட முதல் சட்டமே மூச்சு முட்டி செத்து போச்சேன்னு பாக்குறீங்களா? அதுதான் அரசியல்வாதி. சரியாத விடுங்க. என்ன முன்மொழிஞ்சி ரத்தத்துல கையெழுத்துப்பட 1000 பேர் இருந்தாலும் நீங்க ஒரு கைநாட்டு போட்டா நல்லா இருக்குமேன்னு வந்தேன். எப்படி போடுறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை கொடுக்கணுமேனா? மக்களை சுரண்டி பழைக்கிறவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கிறது ஏன் பழக்கம் இல்ல. ஓஹோ, அப்ப பயந்து அடங்கி போறதுதான் பழக்கமோ? பயம் என்னோட சர்வீஸ்லயே நான் தெரிஞ்சுக்காத வார்த்தை அது. சட்டப்புலி சறுக்கி விழுந்த உருமல் சத்தம் குறையல பாத்தீங்களா? அட என்ன தல, ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு மாத்தி விடாம நீங்க இந்த ஆளுகிட்ட போய் ஏய், இடம் மாறினாலும் புலியோட குணம் மாறாது. இந்த கோட்டைய மேல இருக்கிற வரைக்கும் தான் நான் ஐஏஎஸ். இந்த கோட்டை கழட்டிட்டு ரோட்ல இறங்கினேன்னா உங்களை விட லோக்கலா வீடு கட்டி அடிப்பேன். மிஸ்டர் இளந்தரையன், உங்களை தலைவர்னு சொல்ற இந்த கும்பலுக்கு முன்னாடி நீங்க அசிங்கப்படாம இருக்கணும்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருக்கு. இப்ப நான் போறேன். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முழுசா தோத்து போன உன் முகத்தை பக்கம் மறுபடியும் நான் வருவேன்.